வீட்ல உட்கார்ந்தபடியே எந்த ரிஸ்க்கும் இல்லாம மாசம் மாசம் நீங்க பணம் சம்பாதிக்கணுமா? ஸ்டாக் மார்க்கெட் வேணாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணாம், எந்த ஒரு டென்ஷன்லயுமே நீங்க ஈடுபட வேணாம். உங்க பணத்தை சேஃபான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க மாசம் மாசம் ஏர்னும் பண்ணலாம். அப்போ கண்டிப்பா இது எஃப்டியா தான் இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இல்ல, எஃப்டி தான், ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ல. எஃப்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற 90% பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்றாங்க. இந்த தப்பு மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் இன்கம் வந்துரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா பேங்க் எஃப்டி ஸ்கீம் 2026 பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, எந்த டென்யூர்ல அதிக லாபம் வரும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்க போறோம். இந்த ஸ்கீமை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வரா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. இப்போ இருக்கிற காலத்துலலாம் உங்களோட பணத்தை வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டும் வச்சா பத்தாது. மார்க்கெட்ல ரொம்ப சரியுது, எவ்வளோ பிரச்சனை வெளியே நடக்குது. இந்த நேரத்தில் உங்களோட பணத்தை சேஃபா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டேபிளான ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நீங்க பண்ணணும். நினைச்சு பாருங்க, வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களோட பணத்தை நீங்க வளர விட்டா எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கனரா பேங்க் எஃப்டி ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். கனரா பேங்க் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ இது கவர்மெண்ட் பேங்க்னால உங்களுக்கு சேஃப்டியை பத்தி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கனரா பேங்கோட எஃப்டில தான் பணத்தை நம்ம போட போறோம். சோ சேஃப்டிக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல, அதே சமயத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு எஃப்டின்னு சொன்னதும் ஒரு டவுட் வரலாம். சோ நம்ம எஃப்டினா பணத்தை போடுறோம், ஒரு டென்யூரை ஃபிக்ஸ் பண்றோம், மெச்சூரிட்டி முடிஞ்சதும் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டை லம்சமா நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச எஃப்டி. ஆனா கனரா பேங்க்ல இந்த ஒரு மந்த்லி பே அவுட் ஆப்ஷன் இருக்கு. எஃப்டியை நீங்க சூஸ் பண்ணி மாசம் மாசம் உங்களுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் மந்த்லி பே அவுட். சோ இப்போ நான் உங்களுக்கு கனரா பேங்க் மந்த்லி பே அவுட் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்தெந்த டென்யூருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, வீட்ல யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போவோம். அங்க ஏதோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். சும்மா ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டோ இல்ல தலைவலி காய்ச்சல் நார்மலா போனா கூடவே நமக்கு ட்ரீட்மெண்ட் செலவு ரொம்ப அதிகமாயிரும். இந்த இடத்துல பணம் இருக்கிறவங்க ஏதோ பண்ணி சமாளிச்சுக்குவாங்க. ஆனா பணம் இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அக்கம் பக்கத்துல கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாம் கேட்கவும் ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்க ஃபேமிலி அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க, இவங்க அதை சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிடுவீங்க. ஆனா நாளை பின்ன எமர்ஜென்சி நீங்க ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்றப்போ கிளைம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. எங்க கிட்ட அது இல்ல, இந்த கிளைம் ஒத்தே வராதுன்னு நிறைய காம்ப்ளிகேஷன் ஆகும். அப்போ நீங்க இத்தனை நாள் கட்டின எல்லா பிரீமியமும் வேஸ்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சரியான அட்வைஸை பெறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால உங்களுக்கு நான் பர்சனலா சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டிட்டோ. டிட்டோ ஜெராதோ பேக்டுனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நான் இது பர்சனலா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இது முழுக்க ஸ்பாம் ஃப்ரீ. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கால் பண்ணி கேட்டீங்கன்னா, நீங்க வாங்காம போயிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா டிட்டோ அப்படி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணுவாங்க, அந்த கால்ல உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க. டிட்டோவோட IRDAI எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. உங்க கிளைம் டைம்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்க சார்பில் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, உங்களோட சொந்த மொழியிலேயே உங்களுக்கு டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதுவரையும் 13 லட்சம் பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. சோ அதனால உங்களோட ரேட்டிங் 4.9 out of 5. சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், கிளைம் இஷ்யூஸ் எதுனாலுமே டிட்டோ உங்களோட 24/7 கூட இருப்பாங்க. சோ இப்போவே ஒரு ஃப்ரீயான கன்சல்டேஷன் காலை புக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் ஃபோன் நம்பரையும் போட்டீங்கன்னா உங்களுக்கான கால் புக் ஆயிரும். சோ சிறந்த அட்வைஸை பெற்ற ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்குங்க. சோ இப்போ வாங்க கனரா பேங்கோட மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. 2026 கனரா பேங்கோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் பப்ளிக்கு 3ல இருந்து 6%, சீனியர் சிட்டிசனுக்கு 3ல இருந்து 7% இருக்கு. சோ இப்போ இதுல ரெண்டு ஸ்பெஷலான டென்யூரை இவங்க கொடுக்குறாங்க. ரெகுலரா நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் போடலாம். ஆனா இவங்க கிட்ட ஒரு சில டென்யூர் டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் 555 டேஸ், ஸ்பெஷல் 444 டேஸ். உதாரணத்துக்கு இந்த 550 டேஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 6, சீனியர் சிட்டிசனுக்கு 7% இருக்கு. இப்ப ஸ்பெஷல் 444, அதாவது இந்த 444 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக்கு 6.6%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.1% இருக்கு. உங்களுக்கு லாங் டர்ம் வரணும்னா நீங்க 5ல இருந்து 10 வருஷம் கூட நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மாசம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கறத ஒரு சின்ன டேபிள்ல நம்ம பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா இந்த
ஜெனரல் பப்ளிக்கு 6.4% வச்சுக்கலாம், சீனியர் சிட்டிசனுக்கு 6.9% வச்சுக்கலாம். இப்போ நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. மாசம் ஜெனரல் பப்ளிக்கு 533 ரூபாயும் சீனியர் சிட்டிசனுக்கு 575 ரூபாயும் கிடைக்கும். இப்போ இதே நீங்க ஒரு 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஜெனரல் பப்ளிக்கு பாத்தீங்கன்னா 2133 ரூபாய் வரையும் கிடைக்குது. அதே சீனியர் சிட்டிசனுக்கு 2300 ரூபாய் வரையும் கிடைக்குது. இதே நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரல் பப்ளிக்கு 5333 ரூபாய் வரையும் கிடைக்குது. அதே சீனியர் சிட்டிசனுக்கு 5780 ரூபாய் வரையும் கிடைக்குது. சரி, இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட். இப்போ நீங்க லம்சமா ஒரு 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரல் பப்ளிக்கு 16000 ரூபாய் வரையும் கிடைக்குது. அதே சீனியர் சிட்டிசனுக்கு 17250 ரூபாய் வரையும் கிடைக்குது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான மந்த்லி பே அவுட் கிடைக்கும் அப்படின்னு. 2026 புதிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் அமலுக்கு வந்த நிலையில ஃபார்ம் 15H இல்ல ஃபார்ம் 15G இனிமேல் கிடையாது. ஜெனரல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும், எல்லாருக்குமே இனிமேல் ஃபார்ம் 121 மட்டும்தான். இது என்னடா ஃபார்ம் 121 அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது என்னன்னா, உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்கல்ல, அதை நீங்க ரீஃபண்ட் பெறதுக்கு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும். அதுதான் இந்த 121. இப்போ நீங்க ஜெனரல் சிட்டிசனா இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு 50,000க்கு மேல போனாதான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல போனா மட்டும் தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. சோ உங்களுக்கு இப்போ கனரா பேங்க் FD ஸ்கீம் மூலமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு பண்ணா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த மாதிரி வேரி ஆயிருக்கு, எந்த அளவுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலாவே இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவும் கிடைச்சிருக்கும். இதுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்னும் 2 டைப் இருக்குங்க. ஒன்னு ஆஃப்லைன், ஒன்னு ஆன்லைன். ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே கனரா பேங்கோட பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா FD மந்த்லி பே அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்க கிட்ட கேட்கணும். அப்புறம் நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க கனரா பேங்கோட ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கனரா பேங்கோட டைரக்ட் அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு FD புக் பண்ணிட்டு அங்க மந்த்லி பே அவுட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. உங்க பணத்தை சேஃபா எந்த ரிஸ்க்கும் இல்லாம மாச வருமானம் பெறணுமா, இது ஒரு பெஸ்டான பிளான். சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு பாஸ்வாலா டெய்லி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, be the boss.